திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலுக்கு சென்று வர வழி இல்லாமல் வரப்புகளில் செல்லும் அவலம். கோவிலுக்கு சென்று வர வழி அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் அப்பகுதி மக்கள் அம்மன் பெருமாள் கோவில்களில் திருவிழாக்கள் மற்றும் எந்த ஒரு சுப காரியம் நடத்துவதற்கு முன்னர் கற்பக விநாயகருக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பிறகுதான் விழாக்களுக்கான வேலைகளை செய்வது வழக்கம். இந்நிலையில் இக்கோவிலுக்கு வந்து செல்வதற்கு வழி இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கோவிலுக்கு சொந்தமாக உள்ள 1.5 ஏக்கர் நிலத்தில் தனிப்பட்ட நபர் பயிர் வைத்து அதுக்கான தொகையை கொடுத்து வருகிறார். ஆனாலும் கோவிலுக்கு வருவதற்கு வழி இல்லாமல் வரப்புகளில் வருவதால் குழந்தைகள் முதியவர்கள் பெரும் தடுமாற்றத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா என்பதால் ஈக்காடு கிராம மக்கள் குறைந்த அளவிலேயே வந்து வழிபட்டு சென்றனர். எனவே இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலுக்கு அனைத்து தரப்பு பொதுமக்கள் சென்று வர வழி அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பூஜை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் கலந்து கொண்டனர். அதன் பிறகு இந்த கோயில் கிட்டத்தட்ட முன்னோர்கள் காலத்தில் இருந்தே வழிபாட்டு செய்து கொண்டு இருக்கிறார். 100 ஆண்டு பழமையான கோயில். இந்த ஈக்காடு கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த கிராமத்தில் ஏதாவது விசேஷங்கள் நடைபெற்றால் முதலில் இந்த பிள்ளையாருக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பிறகுதான் இந்த ஊரில் கிராம தேவை கோயிலாலும் சரி, பெருமாள் கோயிலாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துதான் பொங்கல் வைத்து முதல் மரியாதை பிள்ளையாருக்கு செய்துவிட்டு பிறகு மற்ற வேலைகள் ஆரம்பிப்பார்கள். அப்படி இருக்கையில் இப்பொழுது இந்த கோயிலுக்கு வருவதற்கு வழி இல்லை. கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதை ஒரு நாயுடு பயிர் வைக்கிறார். அதுக்கான குத்தியும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இது வருவதற்கு வழி இல்லை. இன்று வழி இருந்திருந்தால் ஈக்காடு மக்களே திரண்டு வந்திருப்பார்கள். வரப்பில் வரும்போது குழந்தைகளும் பெரியவர்களும் தடுமாற்றத்துக்கு காரணமாக வரவில்லை. ஆகவே இந்த சமய அறநிலையத்துறை இதை கையில் எடுத்துக்கொண்டு இதுக்கு வழி ஏற்படுத்தி தருமாறு திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரம்பரையான கோயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இது வரைக்கும் யாரும் நடத்தவில்லை. இப்போ அறங்காவலர் நடத்தி இருக்கிறார். அதனால் இதுக்கு கோயிலுக்கு வழி வேண்டும். எங்களுக்கு வழி ஏற்பட கேட்டுக்கொள்கிறேன்.